கோட்டா சீனிவாசராசுங்கிற எவ்வளோ பெரிய கலைஞன். அவரை வந்து அப்படி ஒரு பாதிச்சிருச்சு. அவர் கண்ணு முன்னாடி தான் பெத்த பையன் அடிபட்டு மரணம் அடைகிற அந்த காட்சியை வந்து அவரால் அதுலேருந்து மீளவே முடியல. குழந்தையா மாறி அழுகுறார். அவர் அந்த அந்த துயர சம்பவத்துக்கு வீட்டுக்கு வந்த அத்தனை திரையுலகினர் எல்லாம் அவரை எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தாங்க. அவர் வந்து அவரால் சமாதானமே ஆகலை. அது அப்படி ஆக முடியாது. அன்றைய நாள்லேருந்து அவருடைய வெளி நடமாட்டம், அவருடைய படப்பிடிப்பு எல்லாம் வந்து குறைஞ்சி போச்சு. இறந்து போன பையனுக்கு பேரங்களுக்கு குழந்தை இருக்குது, 2 பசங்க இருக்காங்க. அந்த பசங்களும் இப்போ தாத்தா அவங்க கூட தான் இது வளர்ந்துட்டுருக்காங்க. இருந்தாலும் அவருடைய அந்த அந்த காட்சியை பார்த்த சம்பவம் இருக்குல்ல, அவரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருச்சு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. துக்க நிகழ்ச்சிக்கு வந்தவங்க வந்து எவ்வளவோ சமாதானம் பண்ணியும் அவரால் அதை வந்து அது தாங்கவே முடியல. அன்றைய நாள்லேருந்து அவர் வந்து எங்கே போனாலும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அதை ஒரு நாளில் எங்கே போனால் வெளியூரில் தங்கினாலும் ஒரு நாள் இருந்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுது. அந்த ரொட்டீன் லைஃப்பை வந்து அவர் அதிகமாக பாதிச்சிருச்சு. ஹெல்த்தை கவனிக்காம விட்டார். சுகர் வந்துருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து காலில் ஒரு பகுதியை வந்து வெட்டி எடுக்க மாதிரி அந்த சூழ்நிலை வந்துருச்சு. இவர் தான் எல்லாரையும் கவனிச்சிக்கிட்டு இருந்தார். இப்போ இவரே வந்து தடுமாற்றமாக நிற்கிறதுனால அவருடைய அந்த ட்ராவலை வந்து யாருமே தடுக்க முடியல. அவரை பார்த்து கண்ட்ரோல் பண்ண முடியல.